நமஸ்தே, வணக்கம். மனதில் ஹிந்தி சேனலில் உங்களை வரவேற்கின்றோம். இன்று நாம் தக்ஷிண பாரத இந்தி பிரச்சார சபா மத்தியமா பாட்டிய புஸ்தக் என்ற நூலின் பாக் 4 பகுதி 4 கஹானி என்ற பகுதியிலிருந்து ஒரு கதை படிக்கப் போகின்றோம். இன்று நாம் 5வது கதை படிக்கவிருக்கின்றோம். 5वीं கஹானி. கஹானி கா சீர்ஷக் ஹை, கதையின் தலைப்பு சதுர் ஆத்மி, புத்திசாலி மனிதன், சாத்துரியமான மனிதன், கிளவர் மேன் என்பது பொருள். இந்த கதையில் ஒரு விறகு வெட்டி இருக்கின்றார். அவர் மிகவும் புத்திசாலி, சாத்துரியமானவர், மிகவும் நல்லவர். ஏழை, சாத்துரியமானவர், புத்திசாலி, நல்லவர். இவர் தினமும் காட்டுக்கு சென்று விறகுகளை வெட்டி வந்து வாழ்க்கை நடத்தி கொண்டு இருக்கின்றார். இப்படி செல்லும் தருவாயில் ஒரு நாள் அவர் காட்டிற்கு சென்ற விறகுகளை வெட்டி கொண்டிருக்கின்றார். அப்பொழுது 2 பெண்மணிகள், அழகான பெண்மணிகள் இவரை நோக்கி வருகின்றார்கள். அவருக்கு காட்டில் ஒரு அழகான பெண்மணிகளை பார்க்கின்றோமே என்பது ஒரு ஆச்சரியத்துடன் அவர்களை பார்க்கின்றார். அவர்கள் இவரை நோக்கித்தான் வருகின்றார். இவரிடம் வந்து கேட்கின்றார்கள், நாங்கள் இருவரும் சகோதரிகள், எங்களுக்குள் ஒரு போட்டி. எங்களுக்குள் அழகி மிகவும் அழகியார், மிகச்சிறந்த அழகியா என்பது எங்களுக்குள் உள்ள போட்டி. இதற்கு முடிவை நீங்கள் தான் சொல்ல வேண்டும் என்று அவர்கள் கூறிவிடுகின்றார்கள். இருவருமே பார்க்க மிக அழகாக இருக்கின்றார்கள். எனவே இந்த விறகு வெட்டிக்கு மிகவும் பிரச்சனையாகி விடுகின்றது. என்ன இது, 2 பேருமே அழகிகளாயிற்றே, இவர்கள் யாரை அதிக அழகி என்று சொல்வது? ஒருவரை சொன்னால் மற்றவருக்கு கோபம் வந்து விடுமே, என்ன செய்யலாம் என்று யோசிக்கின்றார். அப்பொழுது அவருக்கு ஒரு உபாயம் தென்படுகின்றது. இந்த உபாயத்தை அவர் கடைபிடிக்கின்றார். இறுதியில் ஒருவரை அழகி என்று கூறிவிடுகின்றார். எப்படி கூறுகின்றார்? என்ன சாத்துரியத்தை அவர் பயன்படுத்தினார், என்ன உபாயத்தை பயன்படுத்தினார், அவர்கள் சந்தோஷப்பட்டார்களா என்பதுதான் இந்த கதை. இவற்றை நாம் பார்க்கலாமா? சதுர் ஆத்மி, புத்திசாலி மனிதன், சாத்துரியமான மனிதன். கிசி காவ் மே ஏக் கரீப் ஆத்மி ரஹதா தா. ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை மனிதன் இருந்து வந்தான். கரீப் ஆத்மி என்றால் ஏழை மனிதன், ரஹதா தா என்றால் இருந்து வந்தான். ஓ பஹுத் பலா தா, அவன் மிகவும் நல்லவன். பலா என்றால் நல்ல என்பது பொருள். அதிலிருந்துதான் பலாயி என்று சொல் வந்தது. பலா தா, மிகவும் நல்லவன். ஓர் படா சதுர் பி, புத்திசாலியுமா, தந்திரமானவன், சாத்துரியமானவன். ஏழையாகவும் இருந்தான், நல்லவனாகவும் இருந்தான், சாத்துரியமானவனாகவும் அவன் இருந்தான். वो रोज बड़े सवेरे उठता था, नहा धोकर और कुछ खा पीकर लकड़ी काटने जंगल चला जाता था. वो रोज தினமும் படே சபேரே என்றால் விடியற் காலையில், சபேரே என்றால் காலை, படே சபேரே என்றால் விடியற் காலை, வெரி ஏர்லி மார்னிங். உட்தாத்தா, எழுந்து கொள்வார், எழுந்திருப்பது வழக்கம். நஹா தோக்கர், நஹானா என்றால் குளித்தல், தோனா என்றால் துவைத்தல். குளித்து விட்டு துவைத்து விட்டு, குச் கா பீக்கர், எதுவும் சாப்பிட்டு விட்டு, கா பீக்கர் சாப்பிட்டு விட்டு, ஏதோ குடித்து விட்டு, லக்கடி காட்டி விறகுகளை வெட்டுவதற்காக, ஜங்கல் சலா ஜாத்தாத்தா, காட்டிற்கு சென்று விடுவான். சலா ஜாத்தாத்தா, இந்த ஜாத்தாத்தா கர்த்தாத்தா என்றெல்லாம் வந்தால் வழக்கமாக செய்து வந்த ஒன்றை குறிப்பிடும் பொழுது, இறந்த காலத்தில் வழக்கமாக ஒன்றை செய்து வந்ததை குறிப்பிடும் பொழுது இப்படிப்பட்ட பயன்பாடுகளை நாம் பார்க்குதுண்டு. சல்தாத்தா, ஜாத்தாத்தா, உட்தாத்தா என்றெல்லாம் பார்க்கின்றோம் அல்லவா? அது வழக்கமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களை சொல்லும்போது குறிப்பிடுவார்கள். சரியா? एक दिन वो लकड़ी काट रहा था कि इतने में कहीं से कोई आवाज सुनाई पड़ी. ஒரு நாள் அவன் விறகுகளை வெட்டி கொண்டே இருந்தான். அப்பொழுது ஏதோ சத்தம் கேட்டது. एक दिन लकड़ी काट रहा था कि என்றால் வெட்டி கொண்டு இருந்தான். அப்பொழுது கோய் ஆவாஸ் சுனாயி படி, ஏதோ சத்தம் கேட்டது. ஆவாஸ் என்றால் சத்தம். இது ஒரு பெண்பால் சொல். ஆண்பாலாக இருந்தால் தா என்று வந்திருக்கும். ஆவாஸ் என்பது பெண்பாலாக இருப்பதனால் சுனாயி படி என்று வந்துள்ளது. वो गर्दन उठाकर चारों तरफ देखने लगा तो आश्चर्यचकित हो गया. அவன் தலையை தூக்கி 4 பக்கங்களிலும் பார்த்தா. அப்போ ஆச்சரியப்பட்டு போய்விட்டா. தலையை தூக்கி என்பதற்கு கர்தன் உட்டாக்கர் என்பது பொருள். அவன் குனிந்து விறகை வெட்டுகின்றான் அல்லவா?
எனவே சத்தம் கேட்டால் இப்படி நிமிர்ந்து பார்க்க வேண்டும் அல்லவா? அதை கர்தன் விட்டார். கர்தன் என்றால் கழுத்து, கழுத்தை தூக்கி பார்க்கின்றார். இப்படி தூக்கி பார்க்கின்றார். சாரோं तरफ நான்கு பக்கங்களிலும் பார்க்கின்றார். ஆச்சரியச்சக்கித் हो गया, அவனுக்கு ஆச்சரியமாகிவிட்டது. ஆச்சரியச்சக்கித் என்றால் ஆச்சரியப்பட்டான், அதிர்ந்து போனான் என்பது பொருள். क्योंकि दो सुंदर महिलाएं आपस में कुछ बोलती हुई उनकी ओर आ रही थी. ஏனென்றால் இரண்டு அழகான பெண்மணிகள் தங்களுக்குள் பேசிக்கொண்டு இவனை நோக்கி வருகின்றார்கள். ஒரு காடு, இந்த காட்டில் திடீரென்று அழகான பெண்கள் இருந்தால் ஆச்சரியமாகத்தானே இருக்கும். எனவே அவன் ஆச்சரியப்பட்டு போனான். பார்த்தால் இரண்டு பெண்மணிகள் வந்து கொண்டிருக்கின்றார்கள், அழகான பெண்மணிகள். உன்கி ஓர் என்றால் அவனை நோக்கி. ஆரஹி தீ, தீ என்பதில் புள்ளி வைத்துள்ளது பாருங்கள், பன்மையை குறிக்கின்றது. जब वे दोनों निकट आई तो उनके मुंह को देखने से मालूम हुआ कि वे दोनों किसी बात पर बहस कर रही हैं. அவர்கள் இருவரும் அருகில் வந்தவுடன் அவர்களது முகத்தை பார்த்தால் ஏதோ இரண்டு பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை, சர்ச்சை நடந்து கொண்டிருக்கின்றது, ஆர்குமெண்ட் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை அவன் புரிந்து கொண்டார். ஜப் வே தோனோ நிக்கட் ஆயி தோ, இருவரும் அருகில் வந்தவுடன், ஆயி என்பதிலும் புள்ளி வைத்து உள்ளது பாருங்கள், இது பன்மையை குறிக்கும். ஆயி தோ உன்கே முக்குக்கோ, முக்கு என்றால் ஃபேஸ், உன்கே முக்குக்கோ தேக்கர், முகத்தை பார்த்து, தேக்னே சே மாலும் ஹுவா, பார்த்தவுடன் அவனுக்கு தெரிந்தது, கி வே தோனோ அவர்கள் இருவரும் கிசி பாத் பர் ஏதோ ஒரு விஷயத்தின் மேல் பெஹஸ் கர் ரஹி ஹே. பெஹஸ் கர்னா என்றால் ஆர்கியூ பண்ணதல், விதண்டா வாதம் பண்ணுதல், வாக்குவாதம் பண்ணுதல், வாக்குவாதம் செய்தல் என்பது பொருள். தோனோ ஆத்மி கே பாஸ் ஆகி, இருவரும் அந்த நபரை நோக்கி வந்தார், இந்த மனிதனை நோக்கி வந்தார்கள். ஏக் மகிழா ஆத்மி சே கஹ்னே லகி, ஒரு பெண்மணி இந்த மனிதரை பார்த்து கூறத் துவங்கினாள். கஹ்னே லகி என்றால் கூறத் துவங்கினாள். ஏ நேக் ஆத்மி தும்ஹி கோ ஹமாரே ஜகடே கா ஃபைஸ்லா கர்னா ஹோகா. நேக்க ஆத்மி என்றால் நல்லவனே, நட்பாக இருக்கக்கூடியவனே. நேக்க என்றால் நல்ல, நட்பாக இருக்கக்கூடிய என்பது பொருள். நேக்க ஆத்மி நல்லவனே, தும்ஹிகோ நீதான், ஹமாரே ஜகடேக்கா ஃபைஸ்லா கர்னா ஹோகா, எங்களது சண்டைக்கு ஒரு தீர்வு நீதான் கொடுக்க வேண்டும். ஃபைஸ்லா என்றால் தீர்வு, தீர்ப்பு என்பது பொருள். ஜகடா என்றால் சண்டை, வாய்ச்சண்டைக்கு ஜகடா என்று சொல்லார். கையால் அடித்து சண்டை போட்டால் லடாய், வாயால் ஆர்கியூ பண்ணி சண்டை போட்டால் அது ஜகடா. எங்கள் சண்டைக்கு நீதான் தீர்வு கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கூறிவிட்டார்கள். மாய் ஜேஷ்டா தேவி ஹோம், நான் ஜேஷ்டா, ஜேஷ்டா என்றால் அக்கா, பெரியவளான தேவி நான். और ये मेरी बहन लक्ष्मी देवी है, இவள் எனது சகோதரி லக்ஷ்மி, சிறியவள். मेरी बहन लक्ष्मी देवी है, இவள் என் சகோதரி லக்ஷ்மி தேவி. मैं कहती हूँ कि मैं ही इससे अधिक सुंदर हूँ, நான் கூறுகின்றேன், நான் தான் இவளை காட்டிலும் அழகு என்று நான் கூறுகின்றேன். मैं कहती हूँ என்றால் நான் சொல்கின்றேன். कि मैं ही इससे अधिक सुंदर हूँ, मैं ही என்றால் நான் தான், इससे என்றால் இவளை காட்டிலும், अधिक सुंदर हूँ மிக அழகி நான் தான் என்று நான் கூறுகின்றேன். लेकिन इसका कहना है कि यही बहुत सुंदर है, ஆனால் இவள் என்ன கூறுகின்றாள், இவள் தான் அழகு என்று கூறுகின்றாள். நான் கூறுகின்றேன், நான் தான் அழகு. இன்கா கெஹனா என்றால் இவளது கூற்று என்னவென்றால் இவள் தான் அழகு என்பதாகும் என்று தனது வழக்கை கொண்டு இந்த மனிதனிடம் அவர்கள் ஒப்படைத்தார்கள். இத்தனையுமே லக்ஷ்மி தேவி போல் ஊட்டி, இதற்குள் லக்ஷ்மி பேசத் துவங்கினார். லக்ஷ்மி தேவி போல் ஊட்டி என்னால் பேசத் துவங்கினார், எழுந்தாள். अब तुम बताओ कि हम में से कौन ज्यादा सुंदर है, இப்பொழுது நீ சொல், இப்பொழுது तुम बताओ நீ சொல், हम में से எங்களுக்குள், कौन ज्यादा सुंदर है யார் அதிக அழகி என்று நீதான் கூற வேண்டும் என்று கூறிவிட்டார்கள். ஆத்மி படே அசமஞ்சஸ் மே படு கயா, அசமஞ்சஸ் என்றால் டைலமா, என்ன செய்வது என்று புரியவில்லை அவனுக்கு. அசமஞ்சஸ் மே படு கயா, மிகுந்த பிரச்சனையில் அவன் மாட்டிக்கொண்டு விட்டான். असमंजस में पड़ गया. वो सोचने लगा कि अरे अब क्या करूं, யோசிக்க துவங்கினான். என்னப்பா இது பிரச்சனையா போய்விட்டது, என்ன செய்வேன் நான், क्या करूं, என்ன செய்வேன்.
दोनों ही देवियां बहुत ही सुंदर हैं. இரண்டு பேர்களும் மிக அழகாகவே இருக்கின்றார்கள். சுந்தர் हैं ஹையில் புள்ளி வைத்துள்ளது பாருங்கள், இது பன்மையை குறிக்கும். अगर मैं लक्ष्मी देवी के पक्ष में कहूँ तो ज्येष्ठा देवी नाराज होकर मुझे कंगाल बना देंगी. ஒருவேளை இந்த சிறியவள் லக்ஷ்மி அழகி என்று கூறிவிட்டால் இந்த பெரியவளான ஜேஷ்டா தேவி கோபப்பட்டு கொண்டு விடுவார். நாராஸ் ஓக்கர் என்றால் கோபப்பட்டு, முஜே கங்கால், கங்கால் என்றால் ஒன்றும் இல்லாத பிச்சைக்காரனாக ஏழையாக ஆக்கி விடுவாள். இந்த பெரியவள் என்னை கோபித்து கொண்டு ஏழையாக்கி விடுவாள். और लक्ष्मी देवी के विपक्ष में कहूँ, லக்ஷ்மிக்கு எதிராக நான் கூறிவிட்டால் தோவே முஜே திரஸ்கிருத் कर देगी, அவள் என்னை வேண்டாம் என்று ஒதுக்கி விடுவாள். அதாவது நமது புராணங்களில் ஒரு கூற்று உள்ளது. லக்ஷ்மியின் பெரிய சகோதரி ஜேஷ்டா தேவி என்பவள் மூதேவி என்று கூறுவார்கள். அது என்ன பொய் மெய் என்று நமக்கு தெரியாது. எனவே அவன் நினைக்கின்றான், பெரியவளை நான் ஒதுக்கிவிட்டால் அவள் என்னை ஏழையாக்கி விடுவாள், சிறியவளை ஒதுக்கிவிட்டால் அவள் என்னை விட்டு போய்விடுவாள். என்னை விட்டு போய்விடுவாள்னா லக்ஷ்மி என்னை விட்டு போய்விடுவாள். என்ன செய்வது என்பது அவனது பிரச்சனை. அகர் என்றால் ஒருவேளை லக்ஷ்மி தேவிக்கு பக்ஷமேகம், அவளது பட்சமாக அவளது தரப்பில் நான் கூறினால், பக்ஷ என்றால் தரப்பு, இந்த தரப்பில் கூறினால் ஜேஷ்டா தேவி, ஜேஷ்டா தேவி என்றால் பெரியவை, நாரா சோக்கர் கோபித்து கொண்டு முझे கங்கால் பனா தேகி, என்னை ஏழையாக்கி விடுவாள். और लक्ष्मी देवी के विपक्ष में कहूँ, லக்ஷ்மி தேவிக்கு எதிராக கூறினால், பக்ஷ விபக்ஷ, பக்ஷ என்றால் அந்த அது அந்த பக்கமாக, விபக்ஷ என்றால் அதற்கு எதிர்பக்கமாக இப்படி கூறினால் வே முझे திரஸ்கிருத்கர், திரஸ்கிருத்கர் என்றால் ஒதுக்கி விடுவாள். திரஸ்கிருத்கர் தேகி, ஒதுக்கி விட்டு போய்விடுவாள். லக்ஷ்மி போய்விட்டால் எப்படி கஷ்டம் தானே. இப்படி அவன் யோசிக்கின்றான். மை நிசந்தேக தரித்திர பஞ்சாவா, ஐயோ லக்ஷ்மி போய்விட்டால் நான் தரித்திரமாகி போய்விடுவேனே என்று அவன் நினைத்தான். अब कुछ ऐसा उपाय करना चाहिए कि किसी भी तरह इन दोनों देवियों को खुश करके धनी बन सकूं. ஏதாவது உபாயம் செய்ய வேண்டும், இரண்டு பேரையும் சந்தோஷப்படுத்த வேண்டும், நான் பணக்காரனாகுவேன் என்று அவன் யோசித்தான். உபாயம் செய்ய, என்ன உபாயம் செய்ய வேண்டும் என்பதை யோசிக்கின்றானே. आप कुछ ऐसा उपाय करना चाहिए, அப்படிப்பட்ட உபாயம் ஒன்றை செய்ய வேண்டும். कि किसी भी तरह எப்படியாவது इन दोनों देवियों को, இந்த இரண்டு தேவிகளையும் खुश करके சந்தோஷப்படுத்தி தனி பன் सकूं, நான் பணக்காரன் ஆயிடுறேன். இரண்டு பேரையும் சந்தோஷப்படுத்தி நான் பணக்காரன் ஆயிடுவேன் இல்லையா. அப்படி அவன் யோசித்தான். सोचते सोचते उसको एक उपाय सूझ गया. யோசித்து கொண்டே இருக்கும்போது அவனுக்கு ஒரு உபாயம் தோன்றியது. सूझ गया என்றால் தோன்றியது, அக்கன். सोचते सोचते என்றால் யோசிக்க யோசிக்க. இங்கு எழுத்தாளர் நமக்கு ஒரு அழகான மோரல் கொடுக்கின்றார். யோசிக்க யோசிக்க உபாயங்கள் தோன்றும். சோச்தே சோச்தே, யோசிக்க யோசிக்க அவனுக்கு उपायन तोंगियது. उसने बहुत ही नम्र भाव से कहा, एकदम इस मामले का फैसला करना बहुत कठिन मालूम होता है. बहुत ही विनम्र भाव से மிகவும் பணிவாக சொன்னான். என்ன சொன்னால், ஏக்தம் ஒரே அடியாக இதற்கு முடிவு கூறுவது என்றால் கஷ்டம். ஏக்தம் என்றால் ஒரே அடியாக என்றிருப்பவள். இஸ் மாமலேக்கா, இந்த விஷயத்திற்கு, இந்த வழக்கிற்கு, இந்த மாமலாக்கு ஃபைஸ்லா கர்னா, ஃபைஸ்லா என்றால் முடிவு, இதற்கு ஒரு தீர்ப்பு சொல்லுதல். பவ கட்டின் மாலும் ஹோதாக, இந்த கஷ்டம் போல தோன்றுகின்றது. மாலும் ஹோதாக என்றால் தோன்றுகின்றது. முझे थोड़ा समय दीजिए, எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்கள். ताकि मैं इस पर कुछ सोच विचार कर आपको अपना फैसला सुना सकूं. तो दैट நான் கொஞ்சம் யோசித்து விட்டு, அதை பற்றி நன்றாக யோசித்து விட்டு உங்களுக்கு நான் ஒரு முடிவு சொல்கின்றேன் என்று அவன் கூறினான். मुझे थोड़ा समय दीजिए, கொஞ்சம் நேரம் கொடுங்கள். ताकि ना so that मैं इस पर, நான் இதன் மேல் कुछ सोच विचार कर, யோசித்து சிந்தனை செய்துவிட்டு அப்போ உங்களுக்கு அப்பனா பைசா, எனது முடிவை சுனா சக்கும், கூறுவேன். சுனுனா என்றால் கேட்டல், சுனானா என்றால் சொல்லுதல். சுனுனா சுனானா, சுனா சக்கும் என்றால் கூற முடியும் என்று கூறினார். कुछ सोचकर उसने कहा, சற்று யோசித்து கூறினா, अच्छा आप दोनों एक साथ यहाँ से थोड़ी दूर चले जाइए और थोड़ी देर बाद वापस आइए. நீங்கள் ஒன்று செய்யுங்கள்,
இங்கிருந்து 2 பேரும் கொஞ்ச தூரம் செல்லுங்கள், பிறகு கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி வாருங்கள் என்று அவன் கூறினான். தோனோ ஆப் தோனோ என்றால் இருவரும், ஏக் சாத் ஒரே அடியாக ஒன்றாக கேந்து யஹாசே இங்கிருந்து தோடி கொஞ்சம் தூரம் சலி ஜாயே சென்று விடுங்கள், और थोड़ी देर बाद சற்று நேரம் பிறகு वापस आइए திரும்பி வாருங்கள், तब मैं आपके प्रश्न का उत्तर दूंगा, அப்பொழுது நான் உங்கள் கேள்விக்கு பதில் கூறுகின்றேன் என்று அவன் கூறினான். उसकी बात दोनों देवियों ने मान ली, அவன் கூறியதை இருவரும் ஏற்றுக்கொண்டார்கள். मान ली என்றால் ஏற்றுக்கொண்டார்கள். उसकी बात என்றால் அவனுடைய பேச்சை இருவரும் கேட்டுக்கொண்டார்கள். वे दोनों उसके कहे अनुसार कुछ दूर जाकर थोड़ी देर बाद वापस आई. இருவரும் என்ன செய்தார்கள்? அவன் கூறியபடியே கொஞ்ச தூரம் சென்றார்கள், பிறகு திரும்பி வந்தான். வே தோனோ அவர்கள் இருவரும் உஸ்கே கஹே அனுசார் அவன் கூற்றுப்படி அவன் கூறியபடி, அனுசாருனா அதன்படி, குச் தூர் ஜாக்கர் கொஞ்சம் தூரம் சென்றுவிட்டு, தோடி தேர்பா சற்று நேரம் கழித்து, வாபஸ் ஆகி திரும்பி வந்தார்கள். अब आदमी ने हाथ जोड़कर कहा, आप दोनों भी सुंदरता में समान हैं. இருவருமே அழகாக இருக்கின்றீர்கள் என்று கூறிவிட்டார். आप दोनों நீ இருவருமே சுந்தரத்தாமே அழகில் சமமாக இருக்கின்றீர்கள். हाथ जोड़कर என்ன கை கூப்பி சொன்னான். தப்பித்து கொண்டு விட்டார் அல்லவா? எப்படி சமம் அதை கூற போடுங்க. तो भी ज्येष्ठा देवी आपके जाते समय आपकी सुंदरता अधिक चमकती है. ஒருவரும் சமம்தான், இருந்தாலும் ஜேஷ்டா தேவி பெரிய தேவியே, आपके जाते समय நீங்கள் செல்லும் பொழுது आपकी सुंदरता अधिक चमकती है, உங்கள் அழகை இன்னும் மினுமினுக்கின்றது, போகும்போது உங்கள் அழகு அதிகரிக்கின்றது என்று கூறினார். और लक्ष्मी देवी आपके आते समय आपकी शोभा बहुत ही बढ़ जाती, நீங்கள் வரும்பொழுது உங்கள் அழகு அதிகரிக்கின்றது என்று கூறிவிட்டார். ஜேஷ்டாதேவி போகும்பொழுது, லக்ஷ்மி தேவி வரும்பொழுது அழகு அதிகரிக்கின்றது என்று அவர் கூறிவிட்டான். ஷோபா என்றாலும் அழகு, சௌந்தர்ய शोभा சுந்தரத்தா எல்லாமே அழகை தான் கொடுக்கின்றது. படு ஜாதி என்றால் அதிகரிக்கி. यह सुनकर दोनों देवियां प्रसन्न हुई, இதை கேட்டு இருவருமே சந்தோஷப்பட்டார். प्रसन्न हुई என்றால் சந்தோஷப்பட்டார். उन्होंने उस आदमी से कहा, அவர்கள் அந்த மனிதரிடம் கூறினார்கள், अब तुम कुछ वर मांग लो, நீங்க ஏதாவது வரம் கேள். என்றால் இருவரும் சந்தோஷம் இல்லவா? ஏதாவது வரம் கேள், மாங்கலோ என்றால் கேள். तुम्हारे फैसले से हम बहुत खुश हैं, உனது முடிவினால் உனது தீர்ப்பால் நாங்கள் இருவரும் மிகுந்த சந்தோஷமாக இருக்கின்றோம், எனவே ஏதாவது வரம் கேள், கொடுத்து விடுகின்றோம் என்று கூறிவிட்டார்கள். ஃபைசலா என்றால் முடிவு, बहुत खुश है என்றால் சந்தோஷப்படுகிறோம். आदमी ने कहा, இந்த மனிதன் சொன்னான், आपकी कृपा உங்களது अनुग्रह உங்களது கிருபை. मेरी इच्छा है कि जब तक मैं और मेरे वंश के लोग इस दुनिया में रहेंगे, तब तक लक्ष्मी देवी का कृपा कटाक्ष सदा ही मुझ पर और मेरे वंश पर रहे. என்ன கூறினார்? நான் இருக்கும் வரை, எனது வம்சம் முழுவதும் இருக்கும் வரையில் லக்ஷ்மி தேவியின் கடைக்கன் பார்வை எப்பொழுதும் எங்கள் மேல் பட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன? நாங்கள் எல்லோரும் செல்வந்தர்களாக இருக்க வேண்டும் என்று வரம் கேட்டுவிட்டார். आपकी कृपा मेरी इच्छा है, எனது ஆசை என்னவென்றால், ஜப் தக் எதுவரையில், மை और मेरे वंश के लोग நானும் என் வம்சத்தை சார்ந்தவர்களும் इस दुनिया में रहेंगे, இந்த உலகத்தில் இருப்போமோ, दुनिया में रहेगी உலகத்தில் இருக்கோமோ, तब तक அதுவரையில் லக்ஷ்மி தேவி கா கிருபா கட்டாக்ஷ, லக்ஷ்மி தேவியின் கிருபா கட்டாக்ஷ என்பது கடைக்கன் பார்வை என்று கூறுவோம். கடைக்கன் பார்வை என்றால் சிறந்தது என்று கூறுவார்கள் அல்லவா? கருணை வாய்ந்த கட்டாட்சம் முஜ்பர் இன்மேலும் மேரே வம்சபர் என் வம்சத்தை சார்ந்தவர்கள் பேரும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கேட்டுவிட்டார். லக்ஷ்மி தேவி ने कहा, லக்ஷ்மி தேவி கூறினார், अच्छा ऐसा ही होगा, அப்படியே ஆகட்டும் என்று லக்ஷ்மி தேவி கூறிவிட்டார். लेकिन तुम और तुम्हारे वंश के लोग जब तक उस धन को बंद न रखकर दान करते रहेंगे, तब तक तुम लोग धनी रहोगे. எங்களில் அந்த பணத்தை பூட்டி பூட்டி வைத்துக் கொள்ளக்கூடாது. தானம் கொடுக்க, எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும், நல்ல காரியங்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால் நீங்கள் பணக்காரர்களாகவே இருப்பீர்கள் என்று அவள் கூறிவிட்டார்.
ऐसा ही हुआ அப்படித்தான் ஆகும். लेकिन तुम और तुम्हारे वंश के लोग, நீயும் உன் வம்சத்தை சார்ந்தவர்களும் ஜப் தக் எதுவரையில் இஸ் தன் போ அந்த பணத்தை பந்து நரக்கே, பந்துன பூட்டி வைக்க, பந்து நரக்கே பூட்டக்கூடாது, பூட்டாமல் வைத்திருக்க வேண்டும். தான் கர்த்தே ரஹோங்கே, தானம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். தான் கர்த்தே ரஹனா என்றால் செய்து கொண்டே இருக்க ரஹோங்கே. தப் தக் அதுவரையில் தும் லோக் தனி ரஹிங்கே, நீங்கள் எல்லோரும் பணக்காரர்களாக இருப்பீர்கள். ஏ कहकर वे दोनों देवियां वहां से चली गई. இப்படியாக சொல்லிவிட்டு அந்த 2 தேவிகளும் அங்கிருந்து போய்விட்டார்கள். ஆத்மி अपने दिन सुख से बिताने लगा. இந்த மனிதன் தனது வாழ்க்கையை மிகவும் சந்தோஷமாக கழிக்க துவங்கினான். सुख से बिताने लगा என்றால் சுகமாக ஆனந்தமாக கழிக்க துவங்கினான். कहा जाता है कि उसके वंश के लोग बहुत धनी हैं और दानी भी हैं. என்ன சொல்லப்படுகின்றது, அவன் வம்சத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் இப்பொழுதும் இருக்கின்றார்களாம், மிகவும் பணம் வாய்ந்தவர்களாகவும் தானம் அளிப்பவர்களாகவும் இருக்கின்றார்கள். எனவே இந்த உலகத்தில் பணக்காரர்களாக இருந்து தானம் அளிப்பவர்களாக இருப்பவர் அனைவரும் அவனது வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரியா? அதை பிடித்ததா? ஓகே, தன்யவாத், நன்றி.